நாட்டில் இருக்கிறது என்பதை வருகிற 21ஆம் தேதி அறிவிக்கப் போவதாக வீடியோ வெளியிட்டிருக்கிறார் நித்யானந்தா. 4 ஆண்டுகளாக இருக்கும் சஸ்பென்ஸை உடைப்பாரா நித்யானந்தா? நீண்ட நாட்கள் அமைதியாக இருந்த நித்யானந்தா திடீரென வீடியோ வெளியிட காரணம் என்ன? மனித உடலெடுத்த எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். கதவுகளை திறந்து வைத்து கைலாயத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றன, வாருங்கள். கதவை நான் திறந்தாலும் நீங்கள் காலெடுத்து வைத்தால்தான் உள்ளே வர முடியும். இருக்கிறதா இல்லையா என்றே இன்னும் தெரியாத நிலையில் கைலாசா வாசியாக வாழ அன்போடு அழைக்கின்றோம் என மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் நித்யானந்தா. சர்ச்சை சாமியார் நித்யானந்தா பாலியல் வழக்குகளில் சிக்கி சிறை செல்வார் என எதிர்பார்த்திருந்த நிலையில் திடீரென வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினார். சில மாதங்களில் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஒரு தீவை விலைக்கு வாங்கி அதற்கு கைலாசா என பெயர் சூட்டியதோடு எனக்கென ஒரு நாடு, எனக்கென ஒரு மக்கள் என தனி பாஸ்போர்ட், கொடி மற்றும் ரூபாய் நோட்டுகளையும் அறிவித்து ஆச்சரியப்படுத்தினார். முடிந்தால் என்னை பிடித்து பாருங்கள் என சவால் விடும் விதமாக அவ்வப்போது யூடியூபில் தோன்றி ஆன்மீக பேருரைகளையும் நிகழ்த்தி வந்தார். இடையில் உடல்நிலை மோசமடைந்து இலங்கையிடம் மருத்துவ உதவி கோரிய சம்பவமும் அடுத்தடுத்து அம்பலமானது. சர்ச்சைகளுக்கும் பரபரப்புகளுக்கும் பஞ்சமே இல்லாத நித்யானந்தா கைலாசா என்ற நாட்டை உருவாக்கி இருப்பதாக கூறி வருகிறார். ஆனால் இது நாள் வரையில் கைலாசா நாடு எங்கே இருக்கிறது என நித்தி சொல்லியது இல்லை. தற்போது முதல் முறையாக வரும் 21ஆம் தேதி கைலாசா இருக்கும் இடத்தை அறிவிக்கப் போவதாக நித்யானந்தா சொல்லி இருக்கிறார். கைலாசா நாட்டில் குடியேற ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பை வெளியிட்டார். இதற்கெல்லாம் ஒரு படி மேலே சென்று தனது கைலாசா நாட்டிற்கு அமெரிக்கா மற்றும் ஐநா சபை அங்கீகாரம் கொடுத்ததாக கைலாசாவின் இணைய பக்கத்தில் புகைப்படங்களை நித்யானந்தா தரப்பு வெளியிட்டது. அதுபோக கைலாசா நாட்டின் பெருமைகள் குறித்து அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வெளியிட்டு நித்யானந்தா ஆதரவாளர்கள் பரபரப்பை ஏற்படுத்துவதுண்டு. ஆனால் தற்போது வரை கைலாசா எந்த நாட்டின் பக்கத்தில் இருக்கிறது என்பது பற்றி நித்யானந்தா வாய் திறக்கவில்லை. இந்த நிலையில் கைலாசா இருக்கும் இடத்தை வருகிற 21ஆம் தேதி அறிவிக்கப் போவதாக நித்யானந்தா கூறியிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கும் பதிவில் கைலாசா திறக்கப்பட்டுள்ளது, வருகிற 21ஆம் தேதி குரு பூர்ணிமா நன்னாளில் கைலாசா இருக்கும் இடம் அறிவிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். உங்களை அன்போடு வரவேற்கிறோம், கைலாசா வாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு ஒரு இணையதள லிங்க் மற்றும் வாட்ஸ்அப் எண் ஆகியவற்றையும் பகிர்ந்துள்ளார். மேலும் நித்யானந்தா வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் கைலாசா திறக்கப்பட்டுள்ளது, மனித உடலெடுத்த எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கிறேன், கைலாசாவின் கதவுகள் திறந்திருக்கின்றன, கதவை நான் திறந்தாலும் நீங்கள் காலெடுத்து வைத்தால்தான் உள்ளே வர முடியும் என்று நித்தி கூறியுள்ளார். ஒரு நாடு இருக்கிறதா இல்லையா என்றே இன்னும் தெரியாத நிலையில் கைலாசா வாசியாக வாழ அன்போடு அழைக்கின்றோம் என மீண்டும்